இத மாரி நம்மள சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூக பிரச்சனையா இருக்கலாம். எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, மறக்காம பிரபா டாக்ஸ் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில தாங்க நான் இங்க உட்காந்து தைரியமா பேசிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புறேன். அனைவருக்கும் வணக்கம். நம்ம நக்கீரன் கோபால நேத்திலிருந்து சைபர் கிரைம் போலீசார் வந்து நக்க விட்டுட்டு இருக்காங்க. பட் இந்த செய்தி வந்து வெளியில வர்றதே இல்லை. வாயை வச்சுட்டு சும்மா இருந்தா தானே, இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பேசலாம் அப்படின்னு பேசினா இப்படிதான் வந்து மாட்டிக்கிட்டு நிக்கணும். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் இருக்குல்ல, இதுல வந்து பல குற்றச்சாட்டுகளை தாவேக அரசு மேலேயும் முதலமைச்சர் விஜய் மேலேயும் அந்த சம்பவம் நடந்ததுலேருந்து 2025 செப்டம்பர் 27ஆம் தேதி அந்த சம்பவம் நடந்தது. அதுல இருந்து இந்த மனுஷன் பேசாத கதையே கிடையாது, இஷ்டத்துக்கு பேசிட்டு இருந்தாரு. பட் அப்போ தாவேக ஆட்சியில இல்லை, ஸோ அதனால அதை விட்டுட்டு அப்படியே கடந்து போயிட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி வந்து எங்கள் தேசம் அப்படிங்கிற ஒரு சேனல்ல வந்து மனுஷன் டிபேட்னு சொல்றாங்க, டிபேட்ல பேசியிருக்காரு. அப்போ தாவேக அரசு மேல, அதாவது முதலமைச்சர் விஜய் மேல, தாவேகா மேல என்ன ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காரு அப்படின்னா, இந்த கரூர் கூட்ட நெரிசல் சம்பவம் நடந்தது இல்ல, ஸோ அந்த சம்பவம் நடந்தப்போ அங்க ஜனநாயகன் படத்துடைய ஷூட்டிங் நடந்தது. விஜய் வந்து திட்டமிட்டு அந்த கிரௌடை வந்து மூவிக்கு தேவையான கிரௌடை வந்து அங்க வச்சு ஷூட் பண்ணாரு. ஆனா இதெல்லாம் இஷ்யூ ஆனதுக்கு அப்புறம் படத்துல அந்த காட்சி வரல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நக்கீரன் கோபால் வந்து பேசியிருக்காரு. 41 பேர் சாவை படம் பிடித்த கொடூரம், ஜனநாயகனில் நீக்கப்பட்ட காட்சிகள் விளக்கும் நக்கீரன் கோபால் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோட தம்ப்நெயிலே வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி பேசிட்டு அப்படியே கடந்து போயிடுவார்ல, அதே மாதிரி இந்த விஷயத்தையும் கடந்து போயிடுவாங்க. ஆட்சியில் இருந்தாலும் தாவேகா வந்து நக்கீரன் மேலாம் கைய வைக்க மாட்டாங்க, அவர் எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. பட் இது சம்பந்தமா ஆலந்தூரை சேர்ந்த நந்தகுமார் அப்படிங்கிற ஒரு தாவேகா நிர்வாகி வந்து இதை மாதிரி பேசுறாருங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. சைபர் கிரைம் போலீஸார்கிட்ட கொடுத்துருக்காரு. ஸோ சைபர் கிரைம் கிட்ட போன உடனே நம்மளை கைது பண்ணிடுவாங்களோ, நம்ம எவ்வளவு வழக்குகளை பார்த்துருக்கோம், இந்த வழக்கில் கைது பண்ணிடுவாங்களோ, அசிங்கப்படுத்திடுவாங்களோ, ஆல்ரெடி திமுக காரணம்லாம் திமுகவுக்கு சொம்படிக்கிறவங்கலாம் தூக்கி தூக்கி உள்ள சொருவிட்டு இருக்காங்க, நம்மளையும் தூக்கி சொருவிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் நம்ம நக்கீரன் கோபால் என்ன பண்றாரு அப்படின்னா, நேரடியாக போயிட்டு நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் கேட்கிறாரு. ஸோ முன்ஜாமீன் மனு வந்து முதலாவது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருது. நீதிபதி சத்யா அவர்கள் விசாரிக்கிறாங்க. இதை மாதிரி பிரச்சனை, இதை மாதிரி பேசிட்டேன், இதை மாதிரி யூடியூப் சேனல்ல எனக்கு முன்ஜாமீன் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. கிடைக்கல அப்படின்னா அப்போவே நக்கீரன் கோபால தாவேக அரசு கைது பண்ணி உள்ள தூக்கி வச்சு இனிமேல் வாயை திறக்கக்கூடாதுன்னு நாக்கிலே போட்டிருப்பாங்க. பட் மனுஷனுக்கு முன்ஜாமீன் கிடைச்சிருச்சு. கிடைச்சது பிரச்சனை கிடையாது. என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, நீதிபதி என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, கண்டிஷன் பெயில் தான் கொடுக்குறாங்க. நீங்க டெய்லி 10 மணிக்கு அந்த குறிப்பிட்ட ஸ்டேஷன்ல போயிட்டு நீங்க கையெழுத்து போடணும். இப்போ செந்தில் பாலாஜிலாம் போட்டார் இல்லையா ட்ரிப்ளிகன் போலீஸ் ஸ்டேஷன்ல, ஸோ அதை மாதிரி கையெழுத்து போடணும் அப்படின்னு சொன்னது இல்லாம விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். சைபர் கிரைம் போலீஸார் கூப்பிட்டாங்கன்னா நீங்க போய் விசாரணைக்கு ஒத்துழைக்கணும். இந்த தலைமறைவாகிற வேலை, இந்த வெளிநாடு தப்பிச்சு போற வேலை, இந்த வேலைலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையா நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி சொன்னதுனால நமக்கு சைபர் கிரைம் போலீஸாருக்கு ஒரு ஈஸியா ஆயிடுச்சு இல்ல, நீதிபதியே சொல்லிட்டாங்க விசாரணைக்கு ஒத்துழைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த அடிப்படையில நேத்தி நம்ம நக்கீரன் கோபால வர வச்சு சைபர் கிரைம் போலீஸார் விட்டு நோண்டி எடுத்திருக்காங்க. எந்த அடிப்படையில நீங்க சொன்னீங்க, இப்போ 41 பேர் சாவ வச்சு படம் பிடிச்சாங்கன்னு சொன்னீங்கல்ல, எந்த அடிப்படையில சொன்னீங்க? ஜனநாயகன் படத்துல இருந்து அந்த காட்சிகள் நீக்கப்பட்டுன்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு என்ன ஆதாரம்? நீங்க பேசுனீங்கல்ல. இப்போ இவரை கூப்பிட்டு விசாரணை நடத்துறது இந்த ஆகஸ்ட் 2ஆம் தேதி சம்பந்தமான அழைப்பு தான். ஆனா விசாரணை எப்படி போகும், கேள்விகள் எப்படி போகும்னா, இந்த மனுஷன் செப்டம்பர் 27, 2025 இருந்து என்னென்ன பேசி வச்சிருக்காரு, என்னென்ன சேனல்ல முதலமைச்சர் விஜய் குறித்தும் தாவேகா குறித்தும் அந்த கூட்ட நெரிசல் சம்பவம் குறித்து என்னென்ன பேசியிருக்காரு. ஸோ அது எல்லாத்தையும் ஒன்றா நோண்டி எடுத்து இதை எப்படி சொன்னேன், மீசை பெருசாக வச்சிருக்கலாம், அதுக்குன்னு இதை எப்படி சொன்னேன் அப்படின்னு ஒன்றா நோண்ட ஆரம்பிச்சா, இல்லைங்க தெரியாமல் சொல்லிட்டேங்க, இல்லைங்க வியூஸ் போகும் அப்படின்னு சொல்லிட்டேங்க, இல்லைங்க திமுகவுக்கு ஆதரவாக நிற்கணும், திமுக தானே எனக்கு எல்லாமே பண்ணுறாங்க அதனால சொல்லிட்டேங்க அப்படின்னு ஒன்றா மனுஷன் கக்க வேண்டியது இருக்கும். இனிமே ஒரு சம்பவம் வருதுன்னா உண்மையாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணி உண்மை என்னன்னு சொல்லணும், இல்லைன்னா வாயை பொத்திட்டு இருக்கணும் அப்படிங்கிற நிலைமைக்கு நக்கீரன் கோபால தள்ளணும். அதை இந்த வழக்கு செய்ய வைக்கணும் தாவேகா அப்படின்னு நினைக்கிறேன். இது நக்கீரன் கோபாலுக்கு மட்டும் விடப்பட்ட எச்சரிக்கை கிடையாது. திமுகவுக்கு நான் சொம்படிக்கிறேன், ஜால்ரா அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு
அவதூறுகளை பரப்புறாங்கல்ல, தாவேக்கா அது பண்ணிச்சு இது பண்ணிச்சு, இந்த கரூர் கூட்டணி சம்பவத்துல எவ்வளவு அவதூறு என்னென்ன விஷயங்கள்லாம் பரப்பியிருக்காங்க, உண்மையை மறைக்கிறதுக்கு என்னென்னலாம் நடந்திருக்கு, எத்தனை பேர் அது மாதிரி பேசியிருக்காங்க. ஸோ அவங்களையும் தாவேக்கா அரசு ஒரு சின்னதா ஒரு கவனிப்பு, நம்ம நக்கீரன் மீசைக்கு ஒரு கவனிப்பு போட்ட மாதிரி அவங்களுக்கும் ஒரு கவனிப்பை போட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கேஸ்ல வேற ஏதாவது அப்டேட் வந்தது அப்படின்னா, இல்ல இவருடைய முன்ஜாமீன் ஏதாவது ரத்தாகி உள்ள தூக்கி வச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து உங்ககிட்ட சொல்றேன். உள்ளலாம் தூக்கி வச்சாங்கன்னா ஐ எம் சோ ஹாப்பிங்க. அடுத்து ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம விசிகாவில் இருக்கக்கூடிய துணை பொதுச் செயலாளர் அப்படின்னு நினைக்கிறேன் ஆளூர் ஷா நவாஸ் வந்து விசிகா வந்து டம்மி பண்ணி விட்டாங்க, இந்த ஆளு திமுகவுக்கு சும்படிக்கிற ஆளு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் பதவியை விட்டு தூக்காம வச்சிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து இருந்துக்கிட்டு நான் நடுநிலையா செயல்படுறேன், நான் இந்த பக்கமும் போகல இந்த பக்கமும் போகல அப்படிங்கிற மாதிரி தாவேக்கா மேல தொடர்ச்சியான விமர்சனங்களை வைக்கிறத நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். ஒன்று விசிகா தாவேக்கா கூட்டணியில் இருக்காங்கன்னா இந்த ஆளூர் ஷானவாஸ் இருக்காருல்ல தூக்கி ஓரம் கட்டுங்க, இல்லை அப்படின்னா நாங்கள் கூட்டணியில் இருக்க முடியாது, எங்களுக்கு ஆளூர் ஷானவாஸ் தான் வேணும் அப்படின்னு கொண்டு வாங்க. இப்போ இந்த மனுஷன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இப்போ கனிமொழி வந்து மக்களவை சபாநாயகர் அவங்க கொடுத்த டீ பார்ட்டியில் போயிட்டு கலந்துக்கிட்டாங்க. ஸோ அதுக்கு ஆளூர் ஷானவாஸ் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்போ திமுக அங்கே போய் கலந்துக்கிட்டதுனால பிஜேபி கூட போய் சேர்ந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சு வருது, இந்த பேச்சு தாவேக்காவுக்கு வரக்கூடாது, இதை மாதிரி பிஜேபி கூட தாவேக்கா கூட்டணியில தான் இருக்கு, லிங்க்ல தான் இருக்கு அப்படின்னு பேச்சு வரக்கூடாதுன்னா, இண்டிபெண்டன்ஸ் டே வருது இல்லையா, ஸோ அதுக்கு வந்து கவர்னர் வந்து தேநீர் விருந்து கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த தேநீர் விருந்துல கலந்துக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆளூர் ஷானவாஸ் வந்து தாவேக்காவுக்கு ஐடியா கொடுக்குறாரு. இவரு யாரு ஐடியா கொடுக்கறதுக்கு அப்படிங்கிறதா நமக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி. கலந்துக்கிறாங்களா வேணாமா, வேணுமா, மத்திய அரசு கூட அனுசரித்து போனாதான் அங்கே இருக்கக்கூடிய திட்டங்களை இங்கே கொண்டு வர முடியுமா, இது எல்லாமே தாவேக்கா எடுக்க வேண்டிய முடிவு, தாவேக்கா தலைமை எடுக்க வேண்டிய முடிவு. ஆனால் அதில் இப்போ விசிகா தலைவர் திருமாவளவன் ஒரு கருத்து சொல்றாருன்னா கூட சரி, கூட்டணி கட்சியில் இருக்காரு மூத்த தலைவர், அவர் சொல்றாருன்னு தாவேக்கா ஏதாவது கன்சிடர் பண்ணலாம். ஆனா இந்த ஆளு விசிகாவிலையும் கிடையாது, விசிகாவில் இருந்துட்டு திமுகவுக்கு சொம்பிடிக்கிற ஆளு. ஆனா இந்த ஆளு வந்து இதை மாதிரி தாவேக்காவுக்கு நான் அறிவுரை கூறுறேன், தாவேக்காவுக்கு நான் அது சொல்றேன் இது சொல்றேன் அப்படின்னு சொல்றது ஒண்ணுமே கிடையாது. நான் தாவேக்கா அரசை எடுத்து பேசுவேன், விசிகா வந்து என்னை கட்சியை விட்டு நீக்குச்சு அப்படின்னா இதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு, என்னையே கட்சி விட்டு நீக்கிட்டீங்களா, நான் திமுகவில் போய் சேர்றேன், நீங்க நீக்கினதுனால தான் நான் போய் சேர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திமுகவில் போய் முழு திமுக குத்தரிமையா மாறிட்டு முழுசா தாவேக்காவுக்கும் விசிகாவுக்கும் எதிராக செயல்படுறதுக்காக இந்த மனுஷன் அப்படியே ஸ்கெட்சு போட்டு வேலை செஞ்சுட்டு இருக்காரு. பட் இந்த ஆளுக்கெல்லாம் இவ்வளவு கொடுத்து இவ்வளவு பேச விடக்கூடாது. அதாவது முதலமைச்சர் விஜய் தேநீர் விருந்துல கலந்துக்கணுமா வேணான்னு அறிவுரை சொல்றதுக்கு இந்த ஆள் யாரு, இந்த அளவுக்கு அவரை பேச விடக்கூடாதுல்ல. திருமாவளவனை கூப்பிட்டு இந்த ஆளு ஏன் பேசுறாங்க, கொஞ்சம் வாய மூடி வைங்க அப்படின்னு தாவேக்கா சொல்லணும்ல, சொல்லுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இந்த கவர்னருடைய திமுக பண்ண மாதிரி இந்த கவர்னருடைய தேநீர் விருந்தை வந்து நிராகரிக்கிறது, நாங்கள் போகாமல் இருக்கிறது, இதெல்லாம் ஒரு நல்ல அரசியலாக இருக்காது. அதை தாவேக்கா பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். திமுக அதை தான் பண்ணுவாங்க, அங்கே சண்டை அப்படிங்கிறதுனால நாங்கள் இங்கே போய் கலந்துக்க மாட்டோம், பிஜேபி கூட சண்டைங்கிறதுனால நாங்கள் இங்கே போனால் மக்கள் வந்து எங்களை பிஜேபியோட சைடுன்னு சொல்லிடுவாங்க, அதனால போக மாட்டோம் அப்படின்லாம் திமுக சொல்லுவாங்க, சொல்லிட்டு போய் கலந்துக்காமல் இருப்பாங்க. ஸோ அதே தப்ப தாவேக்கா பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். மத்திய அரசு கூட எந்த விஷயத்துல இணக்கமா இருக்கணுமோ அந்த விஷயத்துல இணக்கமாகவும், மாநில உரிமையில நமக்கான உரிமையில எந்த இடத்தை எதிர்த்து நிக்கணுமோ அந்த இடத்தை எதிர்த்து நிற்பாங்க. சும்மா அரசியலுக்காக எதிர்த்து நிக்கிறதும் அரசியலுக்காக அனுசரிச்சு போறதையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம வந்து சொல்லுங்க. இதை மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்ல சமூக பிரச்சனையாக இருக்கலாம், எதுவா இருந்தாலும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இருக்கீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் தாங்க நான் இங்கே உட்காந்து தைரியமாக பேசிகிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறேன். நன்றி.